கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வதனம் டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உங்கள் யாவரையும் சந்திப்பதில், கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியுடையவளாக இருக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிற வேத வசனம் என்ன என்று சொன்னால், உத்தமமாய் கர்த்தரை நாம் பின்பற்ற வேண்டும். இதை குறித்து தான் நாம் வேதத்திலே பார்க்க போகிறோம். உத்தமமாய் அப்படி கர்த்தரை பின்பற்றின ஒரு தேவ மனிதனை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே 36வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று கர்த்தர் ஆணையிட்டார் என்று இந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்க முடிகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிட்டத்தட்ட 6 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரிக்க முடியாதபடி சூழ்நிலை காணப்பட்டது. ஆனால் இந்த காலேப், யோசுவா இவர்கள் மட்டும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்ள முடிந்தது. அவர்கள் சுதந்திரித்ததற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அவர்கள் கர்த்தரை இந்த காலேப் உத்தமமாய் பின்பற்றினபடினால்தான் கானான் தேசத்தை அவன் சுதந்திரித்து கொள்ள முடிந்தது. இன்றைக்கும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது, வேதம் சொல்கிறது மனுஷனுடைய வழிகள் அவனுடைய பார்வைக்கு சுத்தமானது என்று சொல்லி. ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய வழிகள் சரியாக இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது, உத்தமமாய் நாம் தேவனை பின்பற்றும் பொழுது, ஆண்டவர் நமக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரோ, தேவன் நமக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கிறார். அதை சுதந்திரிக்க முடியாமல் போவதற்கு காரணம், நாம் தேவனை உத்தமமாய் பின்பற்றாமல் இருந்தோம் என்று சொன்னால் கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியாது. இந்த காலேவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இருந்த ஆசீர்வாதத்தை நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 24வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, இந்த காலேப் வேறு ஆவியை உடையவனாக இருந்தான். வேறு ஆவி என்று சொன்னால், இந்த காலேபுக்குள்ள ஒரு தைரியத்தின் ஆவி இருந்தது, விசுவாசத்தின் ஆவி இருந்தது. ஆனால் மற்ற இஸ்ரவேலர்களுக்குள்ள அவிசுவாசத்தின் ஆவி இருந்தது. அந்த அவிசுவாசத்தின் ஆவியினால தான் அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. ஆனால் இந்த காலேப் தேவனுடைய சமூகத்திலே விசுவாசம் உள்ளவனாக காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, காலேபை குறித்து வேதம் சொல்லும் பொழுது 3 காரியங்கள்: வேறு ஆவியை உடையவனாக இருந்தான், உத்தமத்தின் ஆவியை உடையவனாக இருந்தான், ஜப ஆவி உடையவனாக இருந்தான், 4வது பலத்தின் ஆவி உள்ளவனாக இந்த காலேப் இருந்ததாக வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பல பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் உண்டு. நம்மால் அதாவது நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களில், ஆரம்ப நாட்களில் தேவனை உத்தமமாய் நம்ம பின்பற்றுவோம். அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் கேட்போம். ஆனால் கொஞ்ச நாட்கள் போக போக நம்முடைய வாழ்க்கையில் சில பாடுகள், உபத்திரவங்கள் வரும் பொழுது அந்த உத்தமத்தின் ஆவியை விட்டு நம்ம விலகக்கூடிய சூழ்நிலைகளை சத்ருவானவன் நமக்கு முன்பதாக வைப்பான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நான் சொன்னது போல, வேறு ஆவி என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசமான காரியங்களை நாம் பேச மாட்டோம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14 நம்ம வாசிக்கும் பொழுது, அங்கே இருந்த ஏத்தியர், எபூசியர் அவங்க எல்லாம் வந்து சொல்கிறாங்க காலேபு கிட்ட, அந்த ஜனங்கள் எல்லாம் பலவான்கள், அவங்கள நம்மளால் என்ன செய்ய முடியாது, எதிர்க்க முடியாது, அவங்களுக்கு முன்பதாக நம்ம வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு துர்ச்செய்தியை காலேபின் இடத்துல வந்து சொன்னாங்க. ஆனால் வேவு பார்க்க சென்றவர்கள் அப்படி சொன்னார்கள். ஆனால் இந்த காலேபுக்குள்ள விசுவாசத்தின் ஆவி இருந்தபடினால, அவனுக்குள்ள வேறு ஆவி இருந்தபடினால, அதை அறிந்து கொள்ளக்கூடிய
இனங்கண்டு கொள்ளக்கூடிய பலத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார் என்று வேதத்திலே நம்ம பார்க்க முடியும். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு துன்பத்தின் நடுவாக வேதனையின் வழியாக நீங்க கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய விசுவாசத்தை சோதிக்கக்கூடிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாமல் விசுவாசம் உள்ளவர்களாக, அவிசுவாசமான எண்ணங்கள், அவிசுவாசமான பேச்சுக்கள் 2 கொரிந்தியர் 4:13 நம்ம வாசிக்கிறோம். அதாவது ஒருவருடைய பேச்சை வைத்துக்கொண்டே நாம் அவர்களை இனங்கண்டு கொள்ளலாம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி, அவர்கள் நல்ல ஆண்டவரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளையா, அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில என்ன குறை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 4:13 பவுல் எழுதும் பொழுது சொல்லுகிறார், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் என்று சொல்லி பவுல் எழுதுகிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த நல்ல காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் ஆவியை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். நமக்குள்ள விசுவாசம் இருந்தால்தான் மற்றவர்களுக்கு விசுவாசத்தை குறித்து நாம் பேச முடியும். வேதத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி அநேக காரியங்களை நாம் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய், தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவான விசுவாசத்தின் வார்த்தைகளை அறிக்கையிடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி. நாம் விசுவாசித்தோம் என்று சொன்னால் நமக்குள் விசுவாச வார்த்தையை ஆண்டவர் பெருகச் செய்வார், விசுவாசத்தை பெருகச் செய்வார். நாம் ஒரு நாளும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்யாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். காலேப் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என்னால இயலாது, முடியாது, இந்த ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த மலைநாட்டை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது என்று ஒரு நாள் சொல்லவில்லை. அந்த காலேபுக்குள்ள அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்ததாக நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13 நாம் அந்த காரியங்களை நாம் பார்க்க முடியும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13 30 நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம் என்று விசுவாசம் உள்ள வார்த்தையை காலேப் பேசுவதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அதே போல 14 6 முதல் 8 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசமுள்ள வார்த்தையை அவர்கள் பேசுவதை நாம் கேட்க முடியும். ஒருவேளை அவிசுவாசமான வார்த்தையை ஜனங்கள் சொன்னால் கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நான் ஆண்டவருக்காக உத்தமமாய் ஜீவிப்பேன், இயேசுவை தான் பின்பற்றுவேன், இயேசுதான் இரட்சகர் என்று சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே சில தாங்க முடியாத சோதனைகள், இழப்புகள், கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் வரும் பொழுது, ஐயோ என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இனி இந்த தேவனை ஆராதிப்பதை நான் விரும்புவதில்லை என்று சொல்லி நம்ம ஒரு நாள் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசம் உள்ள வார்த்தையை பேசுவதற்கு பழகி கொள்ள வேண்டும். விசுவாசத்தை அறிக்கையிட தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த காலேபுக்குள்ள முதலாவது நான் சொன்னது போல வேறு ஆவி உடையவனாக இருந்தான். அடுத்ததாக நம்ம வேதத்திலே பார்க்கும் பொழுது இந்த காலேபுக்குள்ள
உத்தமத்தின் ஆவி இருந்ததை குறித்து யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள், நானோ என் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்தேன், உண்மையாய் பின்பற்றினேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலேபுக்குள்ள உத்தமத்தின் ஆவி இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்குள் உத்தமத்தின் ஆவி இருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு ஜெயம் கொடுத்தாலும் சரி, தோல்வியை அனுபவித்து கொடுத்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ன பாடுகள் வந்தாலும் நான் இயேசுவை விடமாட்டேன் என்று சொல்லி உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன் என்று சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். 9வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள், நன்மைகள் கைகூடி வராதது போல இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளை பார்த்து நாம் சோர்ந்து போகக்கூடாது. கொஞ்ச நாட்கள் சில பாடுகளை நாம் அனுபவிக்கும் பொழுது, சில கஷ்டங்களை நாம் சகித்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி. நமக்கு எல்லா காரியத்திலும் என் ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல உபாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 36வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான், அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவனை மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். ஏனென்று சொன்னால் காலேப் மாத்திரம்தான் அதை காண்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். காரணம், அவனுக்குள்ள உத்தமமான ஒரு இருதயம் இருந்தது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் உத்தம இருதயம், என்ன சூழ்நிலையிலோ நான் உத்தமமா இயேசுவை மற்றும் பின்பற்றுவேன் என்று சொல்லி நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன் என்று சொன்ன காரியத்தை கொடுப்பார். நம்ம எதை எதிர்பார்த்திருக்கிறோமோ அதிலே நமக்கு வெற்றியை கர்த்தர் கட்டளையிடுவார். ஒரு சகோதரி இப்படியாக சாட்சி சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். அந்த சகோதரியுடைய அம்மா திடீர் என்று சொல்லி காலமாகிவிட்டார்கள். அப்பொழுது அந்த மகள் தன்னுடைய தாயினிடத்திலே சொன்ன காரியம், அவர்கள் மரிப்பதற்கு முன்பதாக, ஏனென்று சொன்னால் அவர்களுடைய அம்மா பயங்கரமான கொடிய வியாதியினால் பீடிக்கப்பட்டிருந்தார்கள். டாக்டர் சொல்லிட்டாங்க அவங்க மரித்து விடுவார்கள் சொல்லி. அந்த சூழ்நிலையை கேட்ட பொழுது அவங்க அம்மா கிட்ட போய் அவங்க மகள் கேட்ட காரியம் என்ன என்று சொன்னால், எனக்கு அதை கேட்ட பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த மகள் அம்மாவை பார்த்து சொன்னாங்களாம், அம்மா நீங்க மரிக்கும் முன்பதாக எனக்கு ஒன்னே ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. என்ன என்று கேட்ட பொழுது அம்மாட்ட மகள் கேட்ட காரியம், அம்மா எனக்கு உங்களுடைய நீங்க இப்பொழுது வாசித்து கொண்டிருக்கிற அந்த பைபிள் எனக்கு வேண்டும், அந்த பைபிளை எனக்கு நீங்க சொத்தாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டார்களாம். எனக்கு அந்த காட்சியை கேட்ட பொழுது, அந்த மெசேஜில் அந்த வார்த்தையை கேட்ட பொழுது ஆச்சரியமாக இருந்தது. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க அப்பா அம்மா சாகிறார்கள் என்பதை கூட நினைப்பது கிடையாது. அவர்களுடைய சொத்து, அவர்களுடைய காரியங்களை தான் அபகரிக்க நினைப்பார்கள். ஆனால் பெற்ற தாய் தகப்பனை கவனிப்பது கிடையாது. ஆனால் இந்த மகள் கேட்ட காரியம் வேற ஒன்றும் கேட்கல, அம்மா வச்சிருக்கிற வேதாகமத்தை எனக்கு என்னதா கொடுங்க, பரிசாக கொடுங்கள் என்று சொல்லி. இந்த இதிலிருந்து என்ன காரியத்தை கற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், அந்த வேத புத்தகத்தின் மேல் அந்த மகளுக்கு ஒரு அலாதி பிரியம், அந்த வேத புத்தகத்தின் மேல் அவளுக்கு அளவு கடந்த ஆசை. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களை விட நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், என் அப்பா எழுதி கொடுத்திருக்கிற இந்த வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களும் வார்த்தைகளும் நம்மை ஆறுதல் படுத்துகிறதாக, பலப்படுத்துகிறதாக, நம்மை திடப்படுத்துகிறதாக இருக்கிறது. இந்த அம்மா சீக்கிரமா அவர்கள் காலமாகிவிட்டார்கள். காலமாகிவிட்ட பின்பு அந்த மகள் வேதாகமத்தை திறந்து பார்த்த பொழுது அதில் முன் பகுதியில் அம்மா எழுதியிருந்தாங்க, இந்த வேத புத்தகம் என்னுடைய மகள் ட்ரினிட்டாவுக்கு உள்ளது என்று சொல்லி அவங்க நான் பரிசாக கொடுக்கிறேன் என்று சொல்லி எழுதி வைத்திருந்தார்கள். பாருங்க எவ்வளோ ஒரு ஆச்சரியம். அந்த மகள் சொன்ன காரியத்தை தாயார் அருமையாக அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தார்கள். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற, அது மாத்திரமல்ல அந்த மகள் அந்த ஊழியத்தில் முழு காரியங்களையும் பங்கெடுத்து செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்நோக்குவது, நாம் எதிர்பார்ப்பது எல்லாம் நித்திய ராஜ்யத்தை குறித்த காரியமாக இருக்க வேண்டும், பரலோக ராஜ்யத்தை குறித்த காரியமாக இருக்க வேண்டும். ஒரு ஆவிக்குரிய
ஆவிக்குரிய மேன்மையை, ஆவிக்குரிய நன்மையை தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாக நம்முடைய உத்தமத்தை விட்டு ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டோம், வழி விலக மாட்டோம். இந்த யோசுவாவுக்குள்ள உத்தமத்தின் ஆவி உடையவனாக இருந்தான் என்று வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது யோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக என்று சொல்லி. அப்போ இந்த யோபு எவ்வளவு உத்தமமா இருந்திருப்பார் என்று சொல்லி பாருங்கள். இந்த யோபு உத்தமமா இருந்தபடினாலதான் ஆண்டோடைய சமூகத்தில் அவர் சொல்ல முடிகிறது, சுமுத்திரையான தராசிலே தேவன் என்ன செய்ய வேண்டும், நிறுத்து பார்க்க வேண்டும், என்னுடைய உத்தமத்தை அவர் அறிவாராக என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையை, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய உத்தமத்தை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்ல முடியுமா? அல்லது தேவன் உங்களை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? நம்முடைய உத்தமம் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய விசுவாச வாழ்க்கை, கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் உத்தமமாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே யோபு சொன்னது போல நம்மை ஆண்டவர் சுமுத்திரையான தராசிலை நிறுத்து பார்ப்பார் என்று சொன்னால் நாம் உத்தமமா இருக்கிறோமா என்று சொல்லி தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில மனுஷன் பார்ப்பதற்காக ஜெபிக்கிறோம், மனுஷன் பார்ப்பதற்காக உபவாசிக்கிறோம், மனுஷன் என்னை எதையாவது சொல்லி மேன்மை பாராட்ட என்பதற்காக அநேக காரியங்களை நம்ம செய்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், நித்திய ஜீவனுக்காக அவர் வைத்திருக்கிற அந்த பரலோக ஆசீர்வாதங்களை, அந்த ஆவிக்குரிய மன்னாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய உத்தமத்தை விட்டு ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டோம், வழி விலக மாட்டோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, ஆண்டவரே என் உத்தமத்தை நீங்க பாருங்கப்பா என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உங்களை நீங்கள் அறிக்கையிட்டு சோதித்து பார்க்க வேண்டும். அப்படி நம்ம உத்தமமா இருந்தோம் அப்படின்னு சொன்னா வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், யோபு 23:14 எனக்கு குறித்திருக்கிறதை அவர் என்ன செய்வார், நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று சொல்லி யோபுவால் சொல்ல முடிகிறது. நமக்கு ஆண்டவர் என்ன காரியங்களை முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் நாம் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். யோபுவினுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்கள், பல பாடுகள், பல வேதனைகள், அவனை போல கஷ்டம் அனுபவித்த ஒரு தேவ பிள்ளையை நம்ம எங்கும் பார்க்க முடியாது. அவ்வளவு வேதனைகளை அனுபவித்த அந்த யோபு 1:22 நம்ம வாசிக்கிறோம், இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி என்ன செய்யவில்லையா, குறை சொல்லவும் இல்லை என்று வேதாகமத்திலே நம்ம வாசிக்க முடியும். இந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, ஆண்டவரே நான் உம்மை குறை சொல்லி இருக்கிறேனா, உமக்கு முன்பதாக உம்மை குற்றம் சொல்லி இருக்கிறேனா, பாவம் செய்திருக்கிறேனா என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய தராசுல நம்மை நிறுத்து பார்க்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்று சொல்லி அந்த காரியங்களை சொல்லுவதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருந்து தேவ சமூகத்திலே உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் அப்படி இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனால் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். மூன்றாவது நான் சொன்ன காரியம், இந்த யோசுவாவுக்குள்ள நல்ல ஜெப ஆவி இருந்தது. வேதாகமத்தில் யோசுவாவின் புஸ்தகம் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யோசுவா எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக என்ன செய்தான், கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவனுக்குள்ள ஒரு நல்ல ஜெப ஆவி இருந்ததாக வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். எனக்கு இந்த தேசத்தை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறவராக யோசுவா இருந்தார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில், ஆண்டவரே எனக்குள்ள அந்த ஜெப ஆவியை தாங்கப்பா. 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று சொல்லி, கர்த்தர் என்னோடு இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக தருவார் என்ற விசுவாசம் இந்த காலேபுக்குள்ள இருந்தது. இன்றைக்கு நாம் காலேபை போல வேறு ஆவி உடையவர்களாக, உத்தமத்தின் ஆவி உடையவர்களாக, ஜெப ஆவி உடையவர்களாக, பலத்தின் ஆவி உடையவர்களாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்கிற காரியங்களை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்க இருக்கிறேன். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில்
சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த உம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த வார்த்தையை போல, காலேபை போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்ய முடியாத காரியங்களை உம்மால் முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தின் வார்த்தையை பேசி ஜெப ஆவி உள்ளவர்களாக, உத்தமத்தின் ஆவி உள்ளவர்களாக, ஆண்டவரே நீர் விரும்புகிறது போல உம்முடைய சமூகத்தில் உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். வேதம் சொல்வது போல உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உத்தமமாய் உம்மை பின்பற்ற உதவி செய்யுங்க. தங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை நடந்தாலும் நடக்காவிட்டாலும் உம்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.